வாட் இஸ் டெவாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெவாப்ஸ் அப்படின்னா என்னன்னா டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன். இட் இஸ் ஏ பிளெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து ஒரு டூலோ இல்லை ஒரு ரோலோலாம் கிடையாது. இது வந்து கல்ச்சர் ஆர் அப்ரோச் தட் ஃபோக்கஸ் ஆன் கொலாபரேஷன் ஆட்டோமேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி ஃபார் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர் அண்ட் மோர் ரிலேபிள். ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அப்ரோச் தான் டெவாப்ஸ். இப்போ ட்ரெடிஷ்னலா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா டெவலப்மெண்ட் டீம் தனியா இருந்திருக்கும், டெவாப்ஸ் டீம் தனியா இருந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டும் வந்து கொலாபரேட் பண்ணி சாஃப்ட்வேர் டெலிவரியை யூஸ் பண்றதுதான் டெவாப்ஸ் அப்ரோச். இந்த அப்ரோச்சில் பார்த்தோம்னா இப்போ நீங்க டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா நீ ஒரு ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கோடை எழுதிட்டு அந்த கோடை வந்துட்டு ஆப்ரேஷன் டீம்ஸ்ட்ட இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, லைக் இதை வந்து டெப்ளாய் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்ரேஷன் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் இதில் இருக்கோம், ஸோ 1 வீக் லேட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க கேட்கும்போது உங்க கோடு வந்து ப்ரோக் ஆயிடுச்சு, சர்வரே ப்ரோக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, என்னோட மிஷின்ல ஒர்க் ஆயிடுச்சு, ஏன் ரிலீஸ் ஆகல அப்படிங்கறதுனால இங்க வந்து நிறைய மிஸ்கம்யூனிகேஷனு அப்புறம் ப்ளேம் பண்றது இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் எவால்வேட் ஆகி தான் டெவாப்ஸுங்கிற அப்ரோச் வந்துச்சு. இந்த டெவாப்ஸ் அப்ரோச் எப்படின்னா நீங்க சிம்பிளா கிட்டப்ல வந்து உங்க கோடை புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பில்டு கம்ப்ளீட் ஆயிட்டு கோடு டெப்ளாய் ஆயிடும் ஸ்டேஜிங்ல. அதுக்கப்புறம் ஃபீட்பேக்ல வந்து நீங்க அனுப்பின கோடு கரெக்டா இல்லையா, அதுக்கப்புறம் QA டீம்கிட்ட கேட்டுட்டு ஒன்ஸ் எல்லாமே ஃபைன்னா அதை ப்ரொடக்ஷன்ல அப்படியே வந்துட்டு மினிட்ஸ்ல வந்து டெப்ளாய் பண்ணிடலாம். இதுதான் வந்து எவாலுவேட் ஆன டெவாப்ஸோட டெவாப்ஸோட அப்ரோச். எவாலுவேஷன் ஆஃப் டெவாப்ஸ் ஹவ் இட் சேஞ்ச் எவ்ரி திங். டெவாப்ஸ் என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் டீமும் ஆப்ரேஷன் டீமும் செப்பரேட்டா இருந்ததை கொலாபரேட் பண்ணது தான் நம்ம டெவாப்ஸ் அப்ரோச். முன்னாடி வந்து டெப்ளாய்மெண்ட் வீக்லி இல்லை மந்த்லி கூட சம்டைம்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி ஆட்டோமேட் டெஸ்டிங்கு எல்லாத்தையும் ஃபாஸ்ட் டெப்ளாய்மெண்ட்டு, மானிட்டரிங், ஃபீட்பேக்கு, கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் டெலிவரி இதெல்லாம் கொண்டு வந்தது. ப்ளஸ் அஜைல் ப்ளஸ் லீன் பிரின்சிபலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ கரண்டா ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி சாஃப்ட்வேர் டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி மாறினதான் இந்த டெவாப்ஸ். இப்போ வந்து 8 கீ ஸ்டேஜஸ் இருக்கு லைஃப் சைக்கிள்ல. பிளானு, டெவலப்பு, பில்டு, டெஸ்ட், ரிலீஸ், டெப்ளாய், ஆப்ரேட் அண்ட் மானிட்டர், ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் எப்படிலாம் நம்ம அப்ளிகேஷன் இருக்க போகுதுங்கிறத பிளான் பண்றதுதான் பிளானு. டெவலப் வந்து டெவலப்பர்ஸ் கோட் எழுதுவாங்க, அதை வந்து கம்பைல் பண்ணி அதை டெப்ளாய்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதான் பில்டுன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் என்னன்னா இதை வந்து டெஸ்ட் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா கோட் டெஸ்டிங்கும் பண்ணலாம், அப்புறம் ஃபீச்சர் டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க QA வச்சு. அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்றதுக்கு அதான் ஃபைனல் வெர்ஷனா ரெடி பண்ணி அதை வந்து அப்ரூவ் வாங்கிடுச்சுன்னா அதை ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. டெப்ளாய் வந்து ப்ரொடக்ஷன்ல தூக்கி போடுறது. அதுக்கப்புறம் சிஸ்டத்தை மானிட்டர் பண்றதுதான் ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க. அப்புறம் மானிட்டர் அண்ட் ஃபீட்பேக் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கண்டினியூஸ் மானிட்டரிங் லாக்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது. ஸோ ஒய் இட் இஸ் ஸோ பவர்ஃபுல்னா ஃபாஸ்டர் டெலிவரி, பெட்டர் கொலாபரேஷன், ஃபீவர் பக்ஸை வந்து ஆட்டோமேட் டெஸ்டிங்ல கண்டுபிடிச்சலாம், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதை மானிட்டர் பண்ணி எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த ஆட்டோமேட் பண்றது தான் இதோட முக்கியமானது டெவாப்ஸ் அப்ரோச்சோடது. ரியல் டைம்ல வந்து நீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற டீமுக்கு மெயில் அனுப்பி அதை டெப்ளாய் பண்ண சொல்லி ஸோ இதுக்கே வீக்லி டைம் ஆயிடும். இப்போ டெவாப்ஸ் அப்ரோச் வந்துருச்சுன்னா ஜஸ்ட் நீங்க உங்க கோடை புஷ் பண்ண உடனே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா CI/CD இருந்து எல்லாமே ஆகி ஆட்டோமேட்டா நடக்கிறதா இந்த டெவாப்ஸ் அப்ரோச். பாப்புலர் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு கிட்டப் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பாப்புலர். CI/CD வந்து ஜென்கின்ஸ், கிட்டப் ஆக்ஷனு, கிட்லேபு, அப்புறம் கண்டெய்னர்ஸ் வந்து டாக்கரு, ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து குபர்னெட்ஸ், கிளவுட் இன்ஃப்ரால வந்து AWS, டெராஃபார்மு, GCP, அஷ்யூர், மானிட்டரிங்க்கு ப்ரொமித்தியஸ், கிரஃபானா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலா டெவாப்ஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ.